வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சூரியன் மற்றும் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக இணைந்து ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குகிறார். இந்த குரு ஆதித்ய ராஜயோகம் குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் கிடைக்கும் நிலையில் இருக்கிறது. குரு பகவான் மே 1, 2024 அன்று மதியம் 2:29 நேரத்திற்கு ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்தார். சூரியன் மே 14, 2024 அன்று மாலை 5:41 ரிஷபராசியில் பிரவேசிக்கிறார். இவ்வாறு ரிஷபராசியில் சூரியனும் குரு பகவானும் இணைவதால் குரு ஆதித்ய ராஜயோகம் உருவாகிறது. இந்த நேரத்தில் குரு பகவான் மற்றும் சூரியன் இணைவதால் மிகவும் அதிர்ஷ்டமான யோகம் உருவாகி இருக்கிறது. அதாவது சில ராசி அறிகுறிகளில் பிறந்தவர்கள் பெரிதும் பலன் பெறுவார்கள். இந்த பதிவில் வியாழன் மற்றும் சூரியனின் சேர்க்கை எப்போது நிகழ்கிறது மற்றும் அதனால் ஏற்படும் யோகத்தால் எந்தெந்த ராசி மக்கள் பலனடைவார்கள் என்பதை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். குரு ஆதித்ய ராஜயோகத்தினால் மேஷம், சிம்மம், மீனம் ஆகிய இந்த 3 ராசி மக்களுக்கு ஜாக்பாட் போன்ற பலன் கிடைக்கும் என்பது நிஜமாகிறது. மேஷம், இந்த ஆதித்ய குரு ராஜயோகம் மேஷராசி மக்களுக்கு 2ஆம் வீட்டில் உருவாகிறது. இந்த வீடு சொத்து, குடும்பம் மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றின் காரணியாக நம்பப்படுகிறது. இந்த காலம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த உங்களால் முடியும். உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை நீங்கள் செலவிடும் திறனை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு ஏற்ற காலமாக இக்காலம் இருக்கிறது. உங்கள் கவனம் மேம்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் பெற்ற பிள்ளைகள் மற்றும் இளைஞரிடமிருந்து சில நல்ல செய்திகளை நீங்கள் பெறலாம். ஊழியர்களுக்கும் இது ஒரு அற்புதமான தருணமாக அமைந்திருக்கும். வேலை செய்யும் அன்பர்களுக்கு சம்பளம் கூடும். பதவி உயர்வுக்கு தகுதி பெறலாம். நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முயற்சி செய்தால் அதில் வெற்றி பெறுவீர்கள். இப்பொழுது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான எல்லா சூழ்நிலும் உங்களுக்கு சுமமாக இருக்கும். உங்கள் சமூக நிலை மேம்படும். கௌரவம் உங்கள் குடும்பத்தில் உயரும். உங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயர்ந்து குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சி உங்களை பாராட்டுவார்கள். அடுத்து சிம்மம். சிம்மராசி மக்களுக்கு இந்த யோகம் அவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நல்லதொரு யோகமாக உருவாகி இவர்களை மகிழ்ச்சியுடன் வைக்கிறது. இந்த யோகம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருகிறது. உங்கள் சமூகம் சார்ந்த நிலையில் உங்களுடைய பெயர் முழுவதும் பரவக்கூடிய தன்மையிலும் உங்களை எல்லோரும் புகழக்கூடிய தன்மையிலும் உங்களுடைய வெற்றி செய்திகள் அவர்களை சென்று தாக்கும். நீங்கள் சொத்து, சுகம், பொருள் பலன்களை பெறுவீர்கள். மேலும் ஏதேனும் பணவரவு நிலுவையில் உள்ள பணிகள் யாவும் வந்து சேரும். பணிகள் முடிக்கப்படும். உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடும் திறனை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வேலை செய்யும் பணியாளர்கள் அந்த நிறுவனத்தில் வெற்றி அடைவதற்கான சிறந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு புதிய தொழிலையும் தேர்வு செய்து அதில் பயணிக்கக்கூடிய சூழலும் சிம்மராசி மக்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி தொழிலதிபர்களுக்கும் இது சாதகமான நேரமாக இருக்கிறது. வணிக வியாபாரம் செய்யும் சிம்மராசி மக்கள் தங்கள் வணிகத்தை வளர்ப்பதை கருத்தில் கொண்டு அதை விரிவுபடுத்தி நல்ல லாபத்தை அறுவடை செய்யலாம். சிம்மராசி மக்கள் சொத்து, சுகம், வாகனம், நிலம், வீடு வாங்குவதற்குண்டான சூழலை இந்த யோகம் தருகிறது. அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு இந்த யோகம் அவர்களது மீனத்திலிருந்து 3வது வீட்டில் அமைகிறது. இதனால் நீங்கள் சுற்றுலா சென்று புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையில் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய நாட்களை கடப்பீர்கள். உங்கள் திறமையின் மூலம் நீங்கள் ஒரு தனித்துவமான அடையாளத்தை உங்களால் உருவாக்க முடியும். உங்களின் சமூக நிலை மற்றும் நிதிநிலை மேம்படும். உங்களது கடின முயற்சிக்கு பலன் கிடைக்கும். ஆகவே மீனராசி மக்களுக்கும் நல்லதொரு யோகத்தை இந்த குரு ஆதித்ய யோகம் உருவாக்கி தந்து அவர்களது நீண்டகால கனவுகள் யாவும் வெற்றியுடன் முடிக்கக்கூடிய சூழலும் அதனால் ஆதாயத்தை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள கனவுகள் யாவும் உங்களால் எடுத்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து குடும்பத்தினரின் பாராட்டை பெற்று
மீனராசி மக்கள் தங்களது மனதிற்குள் புலகாகிதம் அடையக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.